ஸ்ரீமன்னாராயணாய நமக. ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மனே நமக. ஆடிப்பெருக்கை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 3வது பகுதி. சென்ற பகுதிகளில் கவேர மகரிஷியின் தவத்தையும் காவேரி தேவியின் அவதாரத்தின் தொடக்கத்தையும் பார்த்தோம் அல்லவா? இன்று அந்த காவேரி எப்படி ஸ்ரீரங்கநாதரின் மிகவும் பிரியமான நதியாக ஆனாள் என்பதை பார்க்க போகிறோம். இந்தியாவில் கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதா என்று பல புனித நதிகள் இருக்கின்றன. ஆனால் ரங்கநாதரின் மாலை என்று போற்றப்படும் பெருமை ஒரே ஒரு நதிக்கு தான் கிடைத்தது. அது காவிரி. அது ஏன் தெரியுமா? அதற்கு பின்னால் புராணங்கள் கூறும் அற்புதமான ஒரு வரலாறு இருக்கிறது. இன்று அதை ஆதாரங்களுடன் பார்க்கலாம். காவிரி ஒரு நதி அல்ல, ஒரு தாய். தமிழர்கள் காவிரியை காவிரியாறு என்று மட்டும் சொல்வதில்லை, காவிரி தாய் என்று அன்புடன் அழைத்தார்கள். ஏனென்றால் ஒரு தாய் தன் குழந்தைக்கு பசி எடுக்காமல் பார்த்து கொள்வாள் தானே. அதேபோல் காவேரி தன் கரையில் வாழும் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்தாள், உணவை கொடுத்தாள், வளத்தை கொடுத்தாள். அதனால் அவள் வெறும் நதி மட்டுமல்ல, வாழ்க்கையை தந்த தாய். இப்பொழுது ஸ்ரீரங்கமும் காவிரியும் 1000 ஆண்டுகளாக தொடரும் தெய்வீக உறவு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தின் அமைப்பு ஒரு தெய்வீக அதிசயம்தான். அது என்ன என்றால், ஸ்ரீரங்கம் ஒரு சாதாரண ஊர் அல்ல. அது காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய 2 ஆறுகளுக்கு நடுவில் அமைந்துள்ள ஒரு தீவு. ஒரு தாய் தன் குழந்தையை 2 கைகளாலும் அணைத்துக் கொள்வதைப் போல காவேரி ஸ்ரீ ரங்கநாதரை சுற்றி ஓடுகிறாள். இதனால் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் காவேரி விரஜாசேயம் என்று காவேரியின் புனிதத்தன்மை போற்றப்படுகிறது. ஸ்ரீரங்க மகாத்மியம் கூறுவது என்ன? ஸ்ரீரங்க மகாத்மியம் ஒரு அழகான கருத்தை கூறுகிறது. அதாவது, காவேரி தேவி ஸ்ரீ ரங்கநாதரை எப்போதும் தன் அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினாளாம். அவள் பகவானை நோக்கி கடுமையான தவம் செய்தாள். அந்த தவத்தில் மகிழ்ந்த ரங்கநாதர் அவளுக்கு அருள் வழங்கினார். நான் என்றும் உன் நடுவில் எழுந்தருளி இருப்பேன் என்று வரம் அளித்ததாக ஸ்தல மரபுகள் கூறுகின்றன. அதனால்தான் இன்றும் ரங்கநாதர் காவிரியின் மத்தியில் அருள் பாலிக்கிறார். இறைவன் வைகுண்டத்தில் இருக்க முடியும், பார்க்கடலில் இருக்க முடியும், எல்லா உலகங்களிலும் இருக்க முடியும். ஆனால் அவர் ஏன் ஒரு நதியின் மத்தியில் வந்து தங்கினார்? அதற்கு காரணம், மனிதர்கள் இயற்கையை மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். இறைவன் தங்கிய இடத்தை நாம் எப்படி புனிதமாக நினைக்கிறோமோ அதேபோல் அந்த இடத்தையும் இயற்கையையும் நீரையும் பாதுகாக்க வேண்டும். இன்று உலகம் முழுவதும் சேவ் வாட்டர், ப்ரொடெக்ட் ரிவர்ஸ் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. ஆனால் நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நதியை தாய் என்று அழைத்தார்கள். ஒரு தாயை யாராவது மாசுபடுத்துவார்களா? அதனால்தான் நதியை வழிபடுவது, அதை பாதுகாக்கும் பொறுப்பையும் நமக்கு நினைவூட்டுகிறது. காவேரி ஒரு சாதாரண நதி அல்ல, அவள் ரங்கநாதரின் அருளை பெற்ற தாய் என்பதை பார்த்தோம். இப்போது ஸ்ரீரங்கத்தின் வரலாற்றையே மிகவும் உருக்கமான நிகழ்வு. அது என்ன? இலங்கையில் தர்மம் நிலைநிறுத்தப்பட்டது. ராவணன் வீழ்ந்தான். சீதா பிராட்டி மீட்கப்பட்டாள். அயோத்தியில் ஸ்ரீ ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். அப்போது ராமபிரான் விபீஷணனை அன்போடு அழைத்து, நீர் தர்மத்தை தேர்ந்தெடுத்தாய், அதற்காக உனக்கு ஒரு அரிய பரிசை அளிக்கிறேன் என்று கூறி தன் குல தெய்வமாக பூஜிக்கப்பட்ட ஸ்ரீரங்கநாதரின் அர்ச்சாமூர்த்தியை விபீஷணனிடம் அளித்தார். ஆனால் அந்த திருவுருவத்தை அளிக்கும் போது ஸ்ரீராமபிரான் ஒரு நிபந்தனை விதித்தார். அது என்ன? இந்த திருவுருவத்தை இலங்கைக்கு எடுத்து செல்லும் வழியில் எங்கும் தரையில் வைக்காதே. ஒரு முறை வைத்துவிட்டால் அவர் தங்க விரும்பும் இடத்திலேயே நிலைத்து விடுவார் என்று சொல்லி கொடுத்தார். விபீஷணன் அந்த நிபந்தனையை மனதில் பதித்து கொண்டு பயணமானான். நாட்கள் கடந்தன. விபீஷணனின் பயணம் தொடங்கி நாட்கள் கடந்து சென்றன. விபீஷணன் தென்னிந்தியாவை அடைந்தான். அப்போது காவிரி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த புனித நீரில் நீராடி சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று விபீஷணன் எண்ணினான். ஆனால் ரங்கநாதரை தரையில் வைக்க முடியாதே. அப்போது ஒரு சிறுவன் அவன் முன்னால் வந்தான்.
யார் அந்த சிறுவன்? அந்த சிறுவன் மிகவும் எளிமையாக இருந்தான். விபீஷ்ணன் அந்த சிறுவனிடத்தில் அந்த சிலையை, அதாவது விக்கிரகத்தை கொடுத்துவிட்டு காவேரியில் இறங்கலாம் என்று எண்ணி அந்த சிறுவனிடம் கொடுத்தான். அப்பொழுது அந்த சிறுவன், சுவாமி, நான் சிறிது நேரம் இந்த விக்கிரகத்தை தாங்கிக் கொள்கிறேன், நீங்கள் திரும்பி வந்தவுடன் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். விபீஷ்ணன் அவனை நம்பி எந்த காரணத்திற்காகவும் கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு காவேரிக்குள் சென்றான். சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவன், சுவாமி, மிகவும் கனமாக இருக்கிறது என்று 3 முறை அழைத்தான். அந்த சிறுவன் விக்கிரகத்தை வாங்கிக் கொள்ளும் போதே அப்படி சொல்லிதான் வாங்கி கொண்டான். 3 முறை அழைத்தும் நீங்கள் வராவிட்டால் விக்கிரகத்தை கீழே வைத்து விடுவேன் என்று முன்பே சொல்லியிருந்தான். அதனால் இப்பொழுது 3 முறை அழைத்தும் விபீஷ்ணன் வரவில்லை என்றதும் அவன் மெதுவாக ஸ்ரீரங்கநாதரை பூமியில் பிரதிஷ்டை செய்துவிட்டான். இதை பார்த்து அதிர்ந்த விபீஷணன் விரைந்து வந்து அந்த திருவுருவத்தை தூக்க முயன்றான். ஆனால் அது அசையவே இல்லை. மீண்டும் மீண்டும் முயன்றான், அசையவில்லை. அப்போது வானில் ஒரு அசரீரி கேட்டது. ஸ்தல மரபுகள் சொல்லுகின்றன இதை என்னவென்று. விபீஷணா, நான் காவிரியின் மடியில் தங்க விரும்புகிறேன். ஆனால் உன் பக்தியை ஏற்றுக்கொள்கிறேன். என் திருமேனி தெற்கு திசையை நோக்கி இருக்கும். நான் எப்போதும் உன்னையும் இலங்கையையும் என் அருளால் காக்கிறேன் என்று சொன்னது. அதனால்தான் இன்றும் ஸ்ரீரங்கநாதர் தெற்கு திசையை நோக்கி அருள் பாலிக்கிறார் என்று வைஷ்ணவ மரபு கூறுகிறது. சரி, அந்த சிறுவன் யார்? பிறகு விபீஷ்ணன் அந்த சிறுவனை தேடி ஓடினான். அவன் அருகில் இருந்த மலை மேல் ஏறினான். அங்கே அந்த சிறுவன் தன் இயல்பான வடிவத்தை வெளிப்படுத்தினார். யார்? அவர்தான் ஸ்ரீ விநாயக பெருமான். அதனால் தான் திருச்சியில் உள்ள உச்சி பிள்ளையார் ஆலயத்தின் ஸ்தல மரபு இந்த நிகழ்வுடன் தொடர்பு படுத்தி பேசப்படுகிறது. அதாவது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? இறைவன் தங்கும் இடம் இயற்கையை அரவணைக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்பதுதான். காவேரியின் மடியில் ரங்கநாதர் தங்கியிருப்பதும் அதனால்தான். நீரும் இயற்கையும் இறைவனும் ஒன்றோடொன்று இணைந்தவை என்பதை நினைவூட்டுகிறது. இந்த வரலாறு இன்றைய மனிதனுக்கு என்ன சொல்கிறது? நம் முன்னோர்கள் ஆற்றங்கரைக்கு சென்று மலர்களை தூவி நீரை வணங்கினார்கள். ஏன்? அவர்கள் நீரை இறைவனாக நினைத்ததால் மட்டுமல்ல, நீர் இல்லாமல் உயிர் இல்லை என்பதை உணர்ந்ததால். அதனால்தான் ஆடிப்பெருக்கு என்பது ஒரு பண்டிகை அல்ல, ஒரு நன்றியுணர்வு நாளாக கொண்டாடப்பட்டது. ஆனால் இன்று உலகம் முழுவதும் காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, ஆறுகள் மாசுபடுதல் என்பவை மிகப்பெரிய சவால்களாக மாறியுள்ளன. நதியை வழிபடுவது மட்டும் போதாது, நதியை பாதுகாப்பதும் நம் கடமைதான் என்று காவேரி தாய் நம்மிடம் பேசினால் அவள் என்ன சொல்வாள்? ஒருவேளை இப்படி சொல்லலாம், என் குழந்தைகளே, 1000 ஆண்டுகளாக நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தேன், வயல்களுக்கு உயிர் கொடுத்தேன், உங்கள் இல்லங்களில் வளம் பெருக செய்தேன். ஆனால் இப்போது என்னை தூய்மையாக வைத்திருப்பது உங்கள் பொறுப்பல்லவா? இது ஒரு கற்பனையான வார்த்தைகள்தான். இருந்தாலும் அதன் பொருள் முழுமையான உண்மைதானே. ஸ்ரீரங்கநாதர் காவிரியின் மடியில் தங்கியது ஒரு காரணத்திற்காக தான். இயற்கை இருக்கும் இடத்தில்தான் இறைவனின் அருள் முழுமையாக வெளிப்படும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். இத்துடன் இன்றைய பகுதியை முடித்துக் கொள்வோம். அடுத்த பகுதியில் கரிகால சோழனும் கல்லணையும், உலகமே வியக்கும் தமிழனின் பொறியியல் அதிசயம் என்ன என்று பார்க்கலாமா? அதாவது கல்லணை எப்படி கட்டப்பட்டது, அது ஏன் இன்றும் செயல்படுகிறது, ஆடிப்பெருக்குடன் அதற்கு என்ன தொடர்பு, இதையெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். காவேரி தாய்க்கு நன்றி. வணக்கம்.